ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வரதுக்கான எபிசோடில் நம்ம சேரி நிறுந்துட்டு நிலவை பார்த்த விஷயத்த வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன, நீ மட்டும்தான் என் வீட்டு மருமகளை பார்த்துட்டு வந்தியா? நானும் தான் என் வீட்டு மருமகளை பார்த்து போண்டா பஜ்ஜியெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு தாண்டா நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீ சொன்ன மாதிரியும் அந்த ஆள் ஏதோ திட்டத்தோட தாண்டா இங்கே வந்திருக்கான். கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கோ. நிலா உன்னோட வாழ்க்கையை விட்டு போச்சேன்னா உனக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்லை, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த வீட்டை விட்டு போனாங்க. மறுபடியும் இந்த வீடு பழைய நிலைமைக்கு மாறிடுச்சு. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குடா சோலா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு மனோகர் இருந்துட்டு, இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக நிலாவை நம்ம பக்கம் விடவே விட மாட்டாங்க. அதனால் எப்படியாச்சும் நிலாவை நம்ம கூட்டிகிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட, எனக்கும் அங்கே வேலை இருக்குமா, அந்த வேலையை முடிக்க ஒரு வாரம் இருந்தால் போதும், அதுக்கப்புறமா நீ இங்கே உன்னோட வேலை முடிச்சுக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு நாளைக்கு ப்ராஜெக்ட் இருக்கு, அதை விட்டுட்டு என்னால் ஊருக்கெல்லாம் வர முடியாது. இங்கே இருந்தால் தானே நான் தனியாக இருக்கேன், நீங்கள் வருத்தப்படணும், நான் சோழன் வீட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் முடியாது, எல்லாருமே ஊருக்கு போகிறோம், வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக நிலா போனதுக்கப்புறமா மனோகர் அவங்களுடைய ஒய்ஃபும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்றைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.